மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 18 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சக்தி வெற்றி 2 பேருமா சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மாப்பிள்ளையோட அப்பா யார் இது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போது வெற்றி என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செய்கிறாருங்கிறத பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வெற்றி நின்றுட்டுருக்காரு. வெற்றி நீ போ, நான் பேசிக்கிறேங்கிறாங்க சக்தி. இருப்பா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பிஸ்னஸுங்கிறாங்க. பிஸ்னஸா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்க வெற்றி நீ போங்கிறாங்க சக்தி. சரின்னு வெற்றி அங்கேருந்து தள்ளி வந்துடுறாங்க. அடுத்ததாக என்ன ஊர் இது, ஏசி இல்லை, அது இல்லை, வசதி இல்லை, இப்படி எல்லாம் லைனாக மாப்பிள்ளையோட அப்பா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை கேட்டு வெற்றி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. சக்தி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. சரின்னு வெற்றியும் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா எல்லாம் கேங்கா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றியை கூப்பிட்டு உட்கார சொல்றாங்க. சரின்னு வெற்றியும் உட்காடுறாங்க. வெற்றியை குடிக்க சொல்லி கம்பல் பண்ண வெற்றி வேற வழி இல்லாமல் குடிக்கிறாங்க. அப்போ சக்தி எங்கடா வெற்றி காணும்னு சொல்லி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவ வேற என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே குண்டா ஒருத்தன் வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறானே, அவன் யார் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வெற்றி பேசிட்டு இருக்கேன். யாரை பற்றி சொல்கிறான் இவன் அப்படின்னு அந்த கேங்கில் இருக்கவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த மாப்பிள்ளையோட அப்பா உள்ளே என்ட்ராகிறாங்க. இதோ நான் இந்த ஆளை தான் சொன்னேன் அப்படின்னு வெற்றி சொல்ல, அது எங்கள் அண்ணன்டா, அவரை பற்றியா நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல அந்த மாப்பிள்ளையோட அப்பா வெற்றி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு வெளியே. எல்லாரும் மாற்றி மாற்றி பேச மாப்பிள்ளையோட அப்பா என்ன வேலை செய்கிற, என்ன படிச்சிருக்க, இப்படியெல்லாம் லைனாக கேட்டது வெற்றிக்கு அப்படியே சுருன்னு ஏற ஆரம்பிச்சிருது. அவங்க கூட சண்டைக்கு நிற்கிறாரு. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஒருத்தர் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சக்தி எப்படியோ பிரச்சனையே சண்டையை அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. அதுக்குள்ளே யார் போலீஸ்க்கு கால் பண்ணது அப்படின்னு சக்தி கேட்டுருக்க வெற்றி போய் கரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணவரை பார்த்து உன் வேலை தானே, எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க. போலீஸ் தனியாக சக்தியை கூட்டிகிட்டு போய் நீ மீனாட்சி அம்மா பொண்ணு தானே, நீ ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய பொண்ணுமா, இப்படி புருஷன் குடிகாரன் பொண்டாட்டி கலெக்டர்னா எப்படிமா சரியா வரும், அது மட்டும் இல்லாம கலெக்டர் ஆகணும்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமையும் இருக்கணும். மீனாட்சி அம்மா நீ எப்படியாவது கலெக்டர் ஆகணும்னு பெரிய கனவு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆள்னால அது கெட்டு போகாம கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படின்னு போலீஸ் சக்தி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சக்தி வெற்றியை போய் கூட்டிட்டு வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதடா, நீ எதுக்குடா குடிச்ச, யாரை கேட்டு குடிச்ச, நான் சொல்றது கேட்கவே மாட்டியா அப்படின்னு சக்தி திட்டிட்டு இருக்க. சரி விடு, நான் இனி குடிக்க மாட்டேன், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வெற்றி தான் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல சக்தி வெற்றி 2 பேரும் என்ன பேசணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. சக்தி முதல்ல நீ வெற்றியை கூட்டிட்டு கிளம்புங்கிறாங்க பொண்ணோட அம்மா. 2 பேரும் தனியா வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. பொண்ணோட அம்மா மெதுவா வந்து என்னை மன்னிச்சிரு சக்தி, எனக்கு வேற வழி தெரியல, என் பொண்ணு வேற இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா. வெற்றி தம்பி ஏதாவது பிரச்சனை பண்ணா என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும், அதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்ல சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா சொல்லுங்க, நான் வந்து ஆளாக நிற்பேங்கிறாங்க வெற்றி. சரி தம்பி எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு வெற்றி சக்தி 2 பேருமா சேர்ந்து கிளம்பி மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வராங்க. இவங்களை பார்த்ததுமே மீனாட்சி அம்மா ஏதாவது பிரச்சனையா சக்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா ஏமா இப்படி கேட்குற, திடீர்னு எங்களை பார்த்ததுமே பிரச்சனையான்னு கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க சக்தி. வெற்றி நீ அம்மா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையை பற்றியும் சொல்லிடாத அப்படின்னு வெற்றி கிட்ட சொல்ல, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாமல் இருந்தால் சரிங்கிறாங்க வெற்றி. சரி இருங்க, உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா உள்ளே போக கரெக்டாக துர்கா யமுனா 2 பேருமா சேர்ந்து மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ மீனாட்சி அம்மா இவங்க 2 பேர்த்த பாக்குறாங்க. வெற்றி கல்யாண வீட்டுல நடந்த எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீ அம்மா கிட்ட சொல்லிடாதேங்கிறாங்க சக்தி. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம இருந்தா சரிங்கிறாங்க சக்தி. இவங்க 2 பேர்த்த பார்த்ததுமே மீனாட்சி அம்மா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா திடீர்னு எங்களை பார்த்ததும் அந்த மாதிரி கேட்குற, என்ன ஆச்சுமா அப்படின்னு சக்தி கேட்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா உள்ள போறாங்க. அப்ப கரெக்டா துர்கா நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வராங்க. அக்கா ஒரு குட் நியூஸ், இதோ இதை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க சக்தி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்க திரும்பவும் ஐஏஎஸ் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இன்னும் 1 மாசத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாட்சி அம்மா உடனே சாமி கிட்ட போய் வேண்டி கற்பூர ஆரத்தியெல்லாம் காட்டுறாங்க. சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா திரும்பவும் உள்ள போறாங்க. அம்மா மனசுல ஏதோ இருக்கு, அவங்க திடீர்னு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சக்தி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ துர்கா யமுனா 2 பேருமே வெளியே வராங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மார்க்கெட் போறோங்கிறாங்க. சரி ஜீப் சும்மா தானே இருக்கு, நாங்களும் சும்மா தான் இருக்கோம், நாங்களும் உங்க கூட மார்க்கெட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வெற்றி யமுனா துர்கா 4 பேருமா சேர்ந்து மார்க்கெட் போறாங்க. அங்கேயே ஏதோ பிரச்சனை நடக்குது போல இருக்கு. அதுக்கும் வெற்றி போய் முன்னாடி நின்று அவங்கள அடி வெளுத்து வாங்குறாங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.